ஆனா இதெல்லாம் பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க மாஸ்டர். இப்பதான் நியூஸ் கேள்விப்பட்டேன். பவர் ரேஞ்சர்ஸ் மேடம் ஓடிஎஸ் அழிச்சிட்டாங்களாம். நல்லது, என்கிட்ட இருந்து நிஞ்சா ஸ்டீல திருநாவளுக்கு இதுதான் கதி. இப்ப நாம அதை எப்படியாவது திரும்ப எடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லா குப்பையும் முதல்ல இங்க இருந்து எடுக்க. எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் இங்க தான் இருக்கா? அட நீ கொஞ்சம் போறமா, இந்த இடத்தை எல்லாம் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல வேலை பார்த்த. இப்போ உனக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்க போறேன். அதுக்கு நீ ரெடியா இரு. இது இது என்னது இது? ஒரு மட்டமான பழைய டிவி ஸ்டுடியோவை எனக்கு கொடுக்கற? எனக்கு கிறிஸ்மஸ்க்கு கொடுக்கறேன்னு சொன்ன கிஃப்ட் இதுதானா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. இது என்ன நீ இப்போ இந்த இடத்துல பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ. இந்த பாய்சி ஷோவா? அடேங்கப்பா, இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் பெரிய ட்விஸ்ட். எனக்கு வேண்டிய ஒரு டாக் ஷோ எனக்கு கிடைச்சிடுச்சு. உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க நிறைய ஃபேமஸான கெஸ்ட் கூப்பிட நினைக்கிறேன். யாரோ கூப்பிடணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட இந்த ஷோக்காக பவர் ரேஞ்சர்ஸ் புடிச்சு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அவங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அங்க பாருங்க, அந்த இடத்துல கரெக்ட்டா வைக்கணும். ஓகே? என்ன தம்பி, உனக்கு புரியுதா? அவளுக்கு வெறும் டிவி ஷோ தான் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்கள பிடிச்ச ஒரே கல்லுல ரெண்டு வாங்க. எனக்கு அவங்க பிடிக்கும். நீங்க ஜீனியஸ் பாஸ். எனக்கு தெரியும். இந்த கிறிஸ்மஸ் பிரசன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டூடண்ட்ஸ் சேரிட்டிக்கு பிரசன்ட் பண்றது ரொம்பவே பெருமையா இருக்கு. நீங்க இத டெலிவரி பண்றதுக்கு வாலண்டியரா வந்ததுக்கு சந்தோஷம். டைம்ல பிஸியா இருப்பீங்க, அதான் நான் ஹெல்ப் பண்ண மொத்தம் இதோ எங்களால முடிஞ்சது. உங்களை பாராட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். பை. ஹே गाइस, எனக்கு தெரிஞ்ச சாண்டா இங்க தான் எங்கேயோ இருக்காரு. அதை விட முக்கியமா நாமளே சாண்டாவா மாறி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறோம். ஓ லேட் ஆயிடுச்சு, சாரி गाइस. இதோ இது நம்மளுக்கு வந்திருக்கு. இது வெஸ்ட் கோட்ல இருந்து வந்திருக்கு. இது பாக்கும்போது அப்படியே ரெட் ரேஞ்சர் மாதிரி இருக்கு. இது ஒரு டிரான்ஸ்போர்ட் டிவைஸ் மாதிரி இருக்கு. போன வாட்டி வந்த ரேஞ்சர்ஸ் இத தான யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்டர்காலக்டிக் மெசேஜ் டிஸ்க் இருக்கு. பாத்தியா? அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஹலோ ரேஞ்சர்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் டிவைஸை வச்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்ண முடியும். ஆனா இது ரேஞ்சர் கிட்ட தவிர வேற யார்கிட்ட கிடைச்சாலும் டேஞ்சர் ஆயிடும். அப்புறம் இதை பத்திரமா பாத்துங்க. உங்க எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஓ, எனக்கு இத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை நமக்கு மறுபடியும் ஒரு அட்வென்ச்சர் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏய் அங்க பாருங்களேன், நெக்ஸஸ் பிரிசம் திரும்ப வருது. எதுக்கு இங்க வந்துச்சு? அது நம்மளோட பவர் ஸ்டார்ஸை திருப்பி கொடுத்துருச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு இது வந்து கொடுக்குது? கொஞ்சம் இங்க திரும்புங்க கண்ணுங்களா. உங்க எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். என்னோட பேர் தான் ஸ்லட்ச். உங்க எல்லாருக்கும் இது டேஞ்சரான கிறிஸ்மஸா இருக்க போகுது கண்ணுங்களா. நீ உண்மையிலே ரொம்ப நல்ல காரியம் பண்ண. எல்லாரும் இப்ப ஸ்னோ பொம்மைகளா மாறிட்டாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம். எல்லாம் போச்சு. உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டி மேடம் மோடியஸ்க்கு இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க ரொம்ப ஈஸி. என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருக்க. ஹேய், நீ இவனை விட்டுட்டியா? ஹேய், இங்க பாரு தம்பி, இந்த ரேஞ்சர்ஸ புடிச்ச எனக்கு உன்னை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. உன்னால தம்பிக்க முடியாது. எங்க போனாங்க அவங்க? சரி பரவாயில்ல, அவனை சம்மந்தம் இல்லாம வந்து மாட்டிக்கிட்டான். அவனை பிடிச்சிருவாங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஷோ ஆரம்பமாகுது. உங்க எல்லாரையும் இந்த செட்டுக்கு நான் அன்போட வரவேற்கிறேன். நல்ல கம்ஃபர்டபுளா இருங்க. உங்களோட பவர் ஸ்டாரை நான் எடுத்துக்கிறேன். இல்ல தேங்க்ஸ். அவங்கள நல்லா கட்டி போட்டுட்டு உங்களுக்காக ஸ்டார் எடுத்திருக்கேன் மேடம். ரொம்ப நல்லா திங்க் பண்ணி வேலை பார்த்திருக்கேன். இத வச்சு நான் கூட மாப்பிங் பண்ணலாம்னு இருக்கேன். யாரும் மிஸ் ஆகுறாங்களே. ஆமா, அந்த ஸ்லெட்ஜ்ங்க ஷோபா ஆரம்பிக்கிறதுக்கு அவன் வேணுமே. அது வந்து மேடம், ப்ளூ ரேஞ்சர் ஒரு பர்ஸ்ல ஓபன் பண்ணிட்டேன். அதனால ஸ்லெட்ஜ் அவனும் அதுக்குள்ள விழுந்துட்டாங்க. ஓ, ஸ்லெட்ஜ் எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காடா. எல்லா ரேஞ்சர்ஸையும் பிடிக்கிறது என்னோட கட்டளைன்றதுக்காக அதை மீற கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கான். நேரா பிரஸ்டனும் அந்த மான்ஸ்டரும் வேற டைமென்ஷன்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. உனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. எதையும் நீங்க மிஸ் பண்ணிட்ட தம்பி. இத நான் இங்க அழிச்சிட்டா உன்னோட உலகத்துக்கு நீ போக முடியாது. அதனால ஒழுங்கா உன்னோட பவர் ஸ்டாரை என்கிட்ட கொடுத்துரு, இல்ல உன்னை போக விட மாட்டேன். கருந்து கொண்டு அப்படி பண்ண மாட்டேன். அப்படின்னா சரி, இனிமே நீ எங்கேயும் போக முடியாது.
எங்கேயோ நான் பார்த்திருக்கேன். அந்த பவர் ஸ்டார் எனக்கு வேணும். உங்க எல்லாரையும் இந்த ஷோக்கு வரவேற்கிற The Boise Show. உங்க எல்லாருக்கும் என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். ரொம்ப கிளாமரஸான, ரொம்ப அழகான உங்க பிங்கி உங்க முன்னாடி இருக்கா. தேங்க்யூ உங்க கரகோஷங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம ஷோ ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷோல ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கவங்க ரேஞ்சர்ஸ். நீங்க 3 பேரும் ஒரே மான்ஸ்டர் மேல காதல் பயப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையான நீங்க சொல்லுங்க. அன்பே, அடியே யார் உயிரே. வாவ், சூப்பர், செம்ம அழகா இருக்கா. அவனை நான் புடிச்சிட்டேன். எஸ், வா என் அன்பான காதலியே. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது ஏதோ ஸ்மெல் தான். பசங்க எப்பவும் இப்படிதான் சொல்வீங்க. பசங்க முதல்ல ஆசை வார்த்தை பேசி கடைசியா கழட்டி விட்டுட்டு போயிடுவீங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆம்பளையும் இப்படிதான் இருக்கீங்க. யாரும் மாறவே இல்ல. வாவ், அவ எப்படி டக்கு டக்குன்னு பேசுறான்னு பாத்தியா? இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான் திருந்தவே மாட்டாங்க. ஒரு பையன் போய் சொல்றா உன்னை சொல்றா எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா அந்த 10 லட்சம் வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவளாச்சே. பண்ண முடியும், நம்மளால தப்பிக்க முடியும். ஓகே, இவங்க உண்மை பேசுறாங்களா போய் பேசுறாங்களான்னு பாப்போம் நம்ம. ஹே பாய்ஸ் அண்ட் என்கிட்ட பியூட்டிஃபுல் ஸ்டோரி இருக்கு. கண்டிப்பா அதை கேட்டா எங்க இருக்க வியூவர்ஸ் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீ என்ன சொல்ற? ஓ, எனக்கு அது கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. நானும் வரேன். கம் ஆன் சொல்லு. ஓகே, அது வந்து என்னோட அம்மா அதுக்கப்புறம் அவளோட அப்பா 2 பேரும் சேர்ந்து டேட்டிங் போனாங்க. அந்த நேரத்துல ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். நான் சரவட அம்மா, என் பேர் ஜாக்கி. என்னோட பேரு ஃபோஸ், இவளோட அப்பா. இத ஒர்க் பண்ண வைக்கிறேன். கண்டிப்பா இந்த கான்டெஸ்ட்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நாம வேணும்னா இது ஒரு டீமா சேர்ந்து பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நல்லா பேசி வச்சு பிரிச்சு வச்சிடலாம். என்ன சொல்ற நீ? என்னோட அம்மாக்கு ஃபுட்ல என்ன ஐட்டம்லாம் பிடிக்காதோ அதை வச்சு காலி பண்ணலாம். உன்னோட அப்பாக்கு என்ன விஷயம் சுத்தமா பிடிக்காதோ அதை வச்சு. என்னோட அப்பாக்கு வேகமா காரோட்ட தெரியும். ஓ அம்மாக்கு பிடிக்காதுல, அதை வச்சு காட்டலாம். என்ன இது? வெட்டிக்கிளி தான். உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியுமா உங்க டீமை ப்ரோக் பண்ணது யாருன்னு? நம்ம 2 பேரும் பெரிய தப்பு பண்ணிருக்கோம். நம்ம மறுபடியும் இதை சரி பண்ணணும். உங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னு எங்களுக்கே தெரியும். எங்க பிக்னிக்கு கிடைக்கிறது தானே உங்களோட வேலை. உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் லேட்டா தான் தெரிஞ்சது. ஆனா தெரியும். நீங்க தான் நாங்க தெரிஞ்சுக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு தெரியும். நாங்க இதை பண்ணதுக்கு காரணமே நீங்க ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக தான். நீங்க எங்களை நினைச்சிருவீங்க. அடுத்த டேட்டிங்ல இந்த மாதிரி தொல்லை பண்ண மாட்டோம். சொல்லுங்க, மன்னிக்க. ஓகே, கண்டிப்பா. அதே மாதிரி தான் நீயும் இந்த ஃபிளாச்சோ எப்பவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. நீ என்ன விளையாடுறியா? எனக்காக ஸ்லெட்ஜ் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கான்னு தெரியுமா? அவன் ரொம்ப நல்லவன். அவன் எப்பவும் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப கேர் எடுத்துப்பான். அப்படிதான் கைஸ், நம்ம இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்டன், ஏய் இது நான் தான் கோடா. நான் தான் ப்ளூ ரேஞ்சர். ஓ ஹாய், நீதானா? அந்த டெலிபோர்ட்டரால தான் நான் இங்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வருஷம் கடந்து வந்துட்டேனோ. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு மான்ஸ்டர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கடத்திடுச்சு. என்னையும் கடத்த முயற்சி பண்ணுச்சு. நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா டிரான்ஸ்போர்ட்டர் ஆன் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்துட்டேன். இது என்னன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனோட பேரு ஸ்லெட்ஜ். ஸ்லெட்ஜா? ஸ்லெட்ஜ் என்ன உயிரோட இருக்கானா? ஆமா. ஆனா அவன் ரொம்ப தப்பானவன். ஸ்லெட்ஜை கண்டுபிடிக்க நீ எனக்கு உதவி பண்றியா? அப்பதான் என்னோட உலகத்துக்கு போக முடியும். என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்ற முடியும். கண்டிப்பா. இந்த பக்கம் வா. என்னோட அடுத்த கேள்வியை இப்போ நான் கேட்க போறேன். நீங்க பாக்குறதுக்கு காதல் பறவைகள் மாதிரி இருக்கீங்க. பல மைல்கள் தாண்டி இங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஆனா எங்களுக்குள்ள எப்பவும் சந்தோஷம் மட்டும் இருக்கிறதே இல்ல. அடிக்கடி நிறைய பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும். ஓ அப்படியா? தம்பி நீ சொல்லு.
இந்த வருஷம் எங்களோட ஆனிவர்சரியை மறந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது ரொம்ப மோசமான விஷயம். நீ தப்பான ஃப்ரெண்டா இருக்க. எனக்கு தெரியும். இப்ப நீங்க ஏன் சொல்றீங்க? இதுக்கு நான் எப்பவோ மன்னிப்பு கேட்டுட்டேனே. கூடவே இது சம்பந்தமா நான் பொய்யும் சொல்லிருக்கேன். சரி, இன்னைக்கு சாயந்தரம் பவுலிங்க்கு போலாமா? யா ஹே காய்ஸ். ஹேய், என்ன சீக்கிரமா வந்து உட்காந்துட்டீங்க? ஹாய், உன்னோட கிஃப்ட் இங்க இருக்குதா? என்ன கிஃப்டா? எனக்கு இந்த ஆனிவர்சரியில சொன்ன நம்ம இன்னைக்கு டின்னருக்கு போ. டின்னரா? அப்போ அப்புறம் உனக்காக நான் ஒரு பிரசன்ட் ரெடி பண்ணிருக்கேன். அது வந்து நான் என்னோட டின்னருக்காக வச்சிருக்கேன். உண்மையை சொல்லு, நீ அவளுக்கு பிரசன்ட் வாங்கலல்ல? என்ன? ஆமா, உண்மைதான், நான் மறந்துட்டேன். சரி, மறந்து போறது தப்புதான். இருந்தாலும் பொய் சொல்றது இன்னும் மோசம். அவளுக்கு உண்மையை சொல்லிட்டு என்னால முடியாது. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. செப்ட்ரான் லைனிங் தப்பா இருக்கே. அவனுக்கு லைன் தான் பிளாஸ்டிங் பவர் தருதுன்னு சொன்னானே. ஒருவேளை நம்ம ட்ரிக் பண்ண அப்படி சொல்லிருக்கலாம். ஏன்னா பொய் சொல்றது சகஜம் தானே. என்ன? ரைட் தான். இல்ல, தப்பு. இப்பதான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ஹெலி. என்ன மன்னிப்பியா? கண்டிப்பா நான் மன்னிப்பேன். அந்த நேரத்துல நான் பண்ணது தப்புதான். அதுக்கப்புறம் தான் அதை நான் உணர்ந்தேன். அதுக்காக நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அவளும் என்ன மன்னிச்சிட்டா. ரொம்ப கியூட்டா இருக்கு கேக்குறதுக்கு. இந்த மாதிரி பொய் சொல்லி மன்னிப்பு கேட்டதே இல்ல உன்னோட ஸ்லெட்ஜ். ஸ்லெட்ஜ் எப்பவுமே என்கிட்ட உண்மையா தான் இருந்திருக்கா. இந்த மாதிரி பொய் சொல்லி மன்னிப்பு கேட்டதே இல்ல. இந்த மரம் கூட என்ன சதி பண்ணுது. அந்த ப்ளூ ரேஞ்சர் எங்க போனா அவனை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சான். எங்களுக்காக தானே தேடுறேன். என்ன 2 ப்ளூ ரேஞ்சரா? என்ன எனக்கு எல்லாம் 2ஆ தெரியுது? ஏற்கனவே நான் உன்னை அழிச்சிருக்கேன். இன்னைக்கு மறுபடியும் அழிக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா என் கிட்ட இருந்து தள்ளி போயிடு. சரி, மோதணும் முடிவு பண்ணிட்டீங்களா? உன்னோட ப்ளூ எனர்ஜியா நான் எடுத்துக்கிறேன். அவனோட பவர் ஸ்டாரையும் எடுத்துக்கிறேன். இல்ல கோடா. அடுத்து உன் கதை தான். உன்னை சிம்பிளா இங்க முடிச்சிட்டு தூக்கிட்டு போறேன் ப்ளூ ரேஞ்சர். உன்னோட கதையை இப்ப நான் முடிக்க போறேன் ப்ளூ ரேஞ்சர். என்னடா இன்னும் அந்த சத்தத்தை காணுமேனு பார்த்தேன். Oh my God. இல்ல. இங்க பாரு, நீ என்கிட்ட வராத. நீ 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 ரொம்ப நீ எதுக்கும் கவலைப்படாத. இவனோட பேரு பப்பி. நீ எதுக்கும் கவலைப்படாத. அது உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா, என் ஃப்ரெண்டு தான். ஏய் பப்பி, என்ன பண்ற? சும்மா இரு. குட் டைனோசர். ஓகே பப்பி, பாய். நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். பாய். ஏய், இங்க பாத்தியா? அவன் பயந்து போய் இதை இங்கே போட்டு போயிட்டான். அது நல்ல விஷயம் தான். என்னோட காப்பாற்றலாம். கம் ஆன். அவ்வளவு ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியாது. இங்க பின்னாடியே வா. இது ரொம்ப க்ளோஸ். இப்போ அந்த ரேஞ்சர்ஸ் நான் அழிச்சு காட்டுறேன். ரேஞ்சர்ஸ், நீங்க சொன்ன ஸ்டோரிக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. ஸ்லெட்ஜ் என்ன சரியாவே ட்ரீட் பண்ணல. ஹேய், அந்த ப்ளூ ரேஞ்சர் எங்க போனா சொல்லு. எனக்கு இன்னொரு பவர் ஸ்டார் உடனே தேவை. ஏய், நிறுத்துங்க. அங்க என்ன நடக்குது? பவர் ஸ்டார்னு நீயே சொன்ன. நான் தான் சொன்னேன். என்ன இப்போ அதுக்கு? நீ ஒரு புழுகு மூட்டை. நான் உன்கிட்ட பேச விரும்பல. பவர் ஸ்டார் உனக்கு கிடைக்க கூடாது. என்னோட ஷோவையே இப்படி வந்து கெடுத்துக்கிட்டு இல்ல இருக்க. இல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு செல்லம். உனக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன். சென்ட்ரா, உனக்கு என்ன ஃபீலிங் ஆகுது? உண்மையை சொல்லு. ஏய் ரேஞ்சர், வாய மூடு. நீ வராத. நீ இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கல. நீ என்ன தப்பா ட்ரீட் பண்ணிருக்க. உனக்கு என்ன பிடிக்கவே இல்ல. நீ சொல்ற எக்ஸ்கியூஸ்க்கு நான் ஒத்துக்க மாட்டேன். Hey guys, Preston, thanks. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ அநியாயம் பண்ணிட்ட. எங்க அப்பா அம்மாவை வச்சு உன்கிட்ட நான் பேசுறேன். அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஏய், நீங்க எங்க போறீங்க? நில்லுங்க. ரொம்ப No, அவங்க பவர் ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ப்ளூ ரேஞ்சர்ஸ். ஷோ முடிஞ்சது. நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம். அவங்களை விடக்கூடாது ரோபோட். அவங்கள சீக்கிரம் பிடிங்க. அவங்கள விடாதீங்க. இந்த பக்கம். நீ ரெடியா இருக்கியா? ஓகே, என் பின்னாடியே வாங்க. இந்த பக்கமா போலாம். என்ன நம்புங்க. ஓகே ப்ரோ. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஓடாதீங்க. அவ்வளவு ஈஸியா உங்களை தப்பிக்க விட மாட்டேன். இவ்வளவு ஈஸியா ஓடிட்டீங்க. உங்களை எப்படி பூமியில பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஹேய் ப்ரூடி, நீ சாண்டாவை பிடிப்பா நான் நினைக்கவே இல்ல. நோ ஃப்ரைடே வேற வந்துட்டு இருக்குல்ல. கொஞ்சம் சீக்கிரம் போக முடியுமா சாண்டா? கண்டிப்பா ரேஞ்சர்ஸ். எப்படியோ ஐடியா பண்ணி ஸ்லெட்ஜை வச்சே முடிச்சிட்டேன் கதையை.
கெட் ரெடி காய்ஸ், ரேஞ்சர்ஸ் எப்ப வேணாலும் இங்க வந்துருவாங்க. ஓகே, இதுக்கு மேல முடியாது, இங்க இருந்து போயிடுங்க. எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க. அவங்க வந்துட்டாங்க. வெளியில வந்து ஒரு சக்தியை காட்டும். லைன் ஃபயர் ரெட். எனக்கு ஃபயர்ல சுத்தமா பிடிக்காது. என்ன தயவு செய்து விட்டுருங்க. கதை முடிச்சது. லைன் ஃபயர் நிஞ்சா ஸ்பிரிட். லைன் ஃபயர் டீம்மேட். ஃபைனல் அட்டாக். நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். இல்ல, அந்த ஷிப்போட மேக்னோ பீமை கண்டுபிடிச்சியா இல்லையா? இல்ல, அது கிடைக்கல. அதுக்கு பதிலா இங்க வேற ஒண்ணு இருக்கு. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. இதையும் நாம யூஸ் பண்ணலாம். மேரி கிறிஸ்மஸ் நண்பா. இப்ப உடனே அவங்கள திரும்ப வர வைக்கிறேன். நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு நான் போனேன். லைன் ஃபயர் மெகா சோன் ரெடி. Ninja Steel Megazord, Dragon Formation, ready. நிஞ்சா சூப்பர் ஸ்டீல் பாட் ரெடி. சூப்பர் Megazord, ready. இப்போ உங்களுக்கு கோல் ஸ்னாப் கொடுக்க போறேன். அது நம்ம மெகா சோன்ஸா ரொம்ப சின்னதாக்குது. நாம அவளை ஸ்டாப் பண்ணணும். எப்பா என்னமா குளிருது. கவலைப்படாத ப்ரோ, என்கிட்ட பிளான் இருக்கு. என் ஐடியா பாரு, கண்டிப்பா இது வேலை செய்யும். நிஞ்சா ஆக்சிசோன் கம்பைன். நிஞ்சா ஸ்பிரிட். நான் பிளான் பண்ணதை முடிச்சிட்டேன். இப்போ உங்க ஜாயின்ஸ் மாறிட்டாங்க. நிஞ்சா ஆக்சிசோன் ரெடி. நிஞ்சா ஆக்சிசோன். இவளை உருக வச்சிருவோமா? இப்போ ஃபைனல் அட்டாக் கொடுப்போம். Ninja Steel. நிஞ்சா சூப்பர் ஸ்டீல் பிளாஸ்டர் எனர்ஜைஸ். நிஞ்சா ஆக்சிசோன் ஃபைனல் அட்டாக். நீங்க இப்படி பண்ணக்கூடாது. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னை முடிச்சது. நிஞ்சா ஸ்பிரிட் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சொல்லும். தயவு செஞ்சு மன்னிச்சிடு. எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அவங்களுக்காக நீங்க வாங்கிட்டு வந்திருக்க gift இதுதானே? உண்மையாவா? எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கியா நீ? ஆமா, of course. இப்ப என்னோட மனசு மொத்தமா மாறிடுச்சு. உங்களுக்கு நான் எந்த பிரசன்ட்டும் வாங்கிட்டு வரலையே. எப்படி இது வந்தது? நீங்க வாங்கிட்டு வரலன்னா வேற யார் வாங்கிட்டு வந்தா? உண்மையாவே நீதான் ரொம்ப பெஸ்ட். உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் பிரின்சஸ். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. மேரி கிறிஸ்மஸ் from the Rangers-ஆ? என்ன இது? அப்போ இந்த present நீ எனக்கு வாங்கல. நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க. இல்ல, அது வந்து நான் போய் சமாளிக்கலாம்னு சொல்லிருக்க. நினைச்ச வேற ஒண்ணுல நீ மன்னிச்சிடு. வந்தியா? உன்னை இல்ல, நிச்சயமா வேண்டாம், விட வேண்டாம், என்ன மன்னிச்சிடு, மாட்டேன். வேண்டாம். நீ சொல்லிட்டு இருக்க? Sweet, அவங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். தேங்க்யூ சாண்டா. Bye bye. Merry Christmas. நிறைய பிரசன்டேஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமா, ரொம்ப நல்ல பையன். அப்புறம் நீங்க தான் கோடா, நீ ஒரு நல்ல நண்பன். எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப அட, தேங்க்ஸ். என்னப்பா இதெல்லாம் விடுங்கப்பா. எனக்கு சந்தோஷமே அந்த ஸ்லிட்ச் அழிஞ்சதுதான். ரேஞ்சர்ஸ், நீங்க எனக்கு வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நீங்க என்னோட ஃபேமிலி. ஹே, உங்க எல்லாருக்காகவும் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பர். வாவ். Oh, thanks, Koda. இது
இது வந்து கேவ் க்ளோஸ் தானே? நீங்க எல்லாரும் என் கூட ஊருக்கு வந்து கேமல் ஃபேமிலி கிறிஸ்மஸ் கொண்டாடணும். அது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிறிஸ்மஸா இருக்க போகுது.